முதலில் இந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதாவது தேமுதிகவை இணைத்ததற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியின் இந்த நெருக்கடி தான் காரணமா, இல்லை என்றால் கூட்டணியை வலிமையாக்குவதற்கான முயற்சியில் ஒரு கட்டமாக இதை அவர் மேற்கொண்டிருக்கிறாரா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கடந்த ஒரு வாரத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கொடுத்த இரண்டாவது சர்ப்ரைஸ் அட்டாக் டு தமிழ்நாடு. ஒன்று, பொதுமக்களுக்கு 5000 ரூபாய் காலையில் எழுந்தவுடன் திடீரென 5000 ரூபாய் போட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. இது அரசியல் அதிர்ச்சி. தேமுதிக நேற்று இரவு வரை அஇஅதிமுகவுடன் செல்ல போகிறது தான் அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. என்றால் ஈஷா நினைவு மன்றத்தில் ஒரு விழா நடக்கிறது, அதிலே வேலுமணி கலந்து கொள்கிறார், பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது இது குறித்தெல்லாம் பேசப்பட்டது என்றெல்லாம் ஊடகங்கள் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென இன்று காலை திமுகவுடன் திமுக கூட்டணியிலே இணைகிறது. SPA கூட்டணி, செக்குலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே தேமுதிக முதன்முறையாக அதிமுகவுடன் இருந்து வந்த தேமுதிக முதன்முறையாக தற்பொழுது திமுகவுடன் கைகோர்க்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காது. எனவே கடந்த ஒரு வாரத்திலே இரண்டாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக், இன்ப அதிர்ச்சி. அது இன்ப அதிர்ச்சி என்றால் இது அரசியல் அதிர்ச்சி என்றுதான் கூற வேண்டும், எதிர்கட்சிகளுக்கு என்று ஆளும் தரப்பு தற்போது கூறுகிறது. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கிலே ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது பலர் சொன்னார்கள், கலைஞர் கருணாநிதியை விட மு.க. ஸ்டாலின் ஒரு டேஞ்சரஸ் மேன் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அரசியல் சாணக்கியத்தனத்திலே பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டே நிறைய பேசுவதில்லை, ஆனால் செயலிலே அதிகமாக கவனம் செலுத்துகிறார் என்பதை தான் இந்த நிகழ்வு எடுத்து காட்டியிருக்கிறது. தேமுதிக வரும் என்று நிச்சயமாக திமுகவில் இருப்பவர்களுடன் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், நீங்கள் சொன்னது போல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். சச்சின் டெண்டுல்கருடைய கவர் டிரைவ் மாதிரி ஸ்ட்ரைட் டிரைவ் மாதிரி நச்சுன்னு ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடித்தார். இது ஒரு சிக்ஸர், அரசியல் சிக்ஸர் என்றே கூறலாம். தேமுதிக வந்தது சைக்கலாஜிக்கலாக, உளவியல் ரீதியாக திமுக கட்சிக்கு மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் 0.4 கடந்த தேர்தலை வைத்து பார்க்கும்பொழுது. ஆனால் தேமுதிகவுடைய பிரசன்ஸ், அதாவது அந்த கட்சியினுடைய இருப்பு என்பது அனைத்து தொகுதிகளிலும் இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்தனுடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்களாக மாறியவர்கள் எல்லோருமே அனைத்து தொகுதியிலும் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீதம், வெற்றி தோல்வி வித்தியாசத்தை நிர்ணயிக்கக்கூடிய சதவீத வாக்குகள் அவர்களிடம் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. இது மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆனால் மாஸ்டர் சிக்கலும் இருக்கிறது. ஒரு மாஸ்டர் சிக்கல், மெகா சிக்கலும் ஸ்டாலினுக்கு இருக்குது. இதுதான் அந்த சவாலை தான் நான் இப்போ கேட்கலான்னு இருக்கேன். 234 தொகுதிகள் தான் இருக்குது. இதில் கடந்த முறை 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. இந்த முறை புதிதாக கிட்டத்தட்ட ஒரு 7 கட்சிகள் சேர்ந்திருக்கு. மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இது தவிர அந்த முக்குளத்தோர் புலிப்படை மற்றும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஆகிய கட்சிகள் சேர்ந்திருக்கு. இப்போது தேமுதிகவும் இதில் இணைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 கட்சிகள் புதிதாக இணைந்திருக்கிறது. கடந்த முறையே அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மதிமுக, பிசிக, அவர்களுக்கு சிபிஐ, சிபிஎம்க்கு 6 என்று சீட்டுகளை ஒதுக்கி இருந்தார்கள். இந்த முறை இந்த புதிதாக சேர்ந்துள்ள கட்சிகளுக்கு சீட்களை ஒதுக்குவதற்கு இது ஒரு பெரிய சவாலாக இருப்பதாக கூறினாலும் 160 இடங்களுக்கு குறைவாக திமுக போட்டியிட முடியாது. அவ்வாறு போட்டியிட்டால் ஒரு 64 இடங்கள் இருக்கிறது. இந்த 64ஐயும் இந்த 15 கட்சிகளுக்கும் அவர் எப்படி பிரித்து கொடுப்பாரு? பிரச்சனை இல்லாமல் முடியுமா? ஏற்கனவே காங்கிரஸ் முறுக்கிட்டு இருக்காங்க, எப்படி தீர்த்துவார்னு நினைக்கிறீங்களா அந்த பிரச்சனையை? அதுதான் சொன்னேன். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மெகா சிக்கல் காத்திருக்கிறது ஸ்டாலினுக்கு. அது என்ன சிக்கல் என்றால், அவர் பேசும்போது, தொண்டர்களிடம் பேசும்போது சொல்றார், தொகுதி பங்கீடு கூட்டணி பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னாரு. அன்றைக்கி அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது தான் இன்றைக்கி அதோடைய அரசியல் அதிர்வு என்னென்னா, தேமுதிகவை கட்சியில் கொண்டு கூட்டணியில் சேர்க்கறது தான் மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனத்தை அரங்கேற்றினார். ஆனால் மெகா சிக்கல் என்னவென்றால், 234 திமுக குறைஞ்சபட்சம் 170 கடந்த முறை, இந்த முறை 160 போட்டியிட வேண்டும். இல்லை என்றால் திமுகவோட பலம் என்று குறைந்துவிடும் என்று மிக தெளிவாக அந்த கட்சி இருக்கிறது. எனவே இந்த நீங்கள் சொன்ன அந்த கட்சிகள், பல கட்சிகளுக்கு எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு உண்டு. ஆனால் இதில் எங்கு சிக்கல் வரும் என்றால், காங்கிரஸ் இந்த முறை எங்களுக்கு 30 இடங்களாவது குறைந்தபட்சம் 30+1 என்று கேட்கிறார்கள். தற்போது தேமுதிக வந்திருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல் தேமுதிகவுக்கு 8+1, 8
சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா இடம். அது இந்த முறையே கொடுத்து விடுவார்கள். மார்ச் அடுத்த இன்னும் ஒரு சில மார்ச் முதல் வாரத்திலேயே அந்த அறிவிப்பு வந்துவிடும். தேர்தல் ஆமா அறிவிச்சிடுவாங்க. இப்ப மதிமுகவுக்கு கொடுக்க வேண்டும். மதிமுக 6 என்று கடந்த முறை, இந்த முறைக்கு 4 என்று கொடுப்பார்கள். சிபிஎம் இடதுசாரிகள் 6, மதிமுக ஒரு 4 கொடுக்க வேண்டும். விசிகாவுக்கு 8 கொடுக்க போவதாக நமக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 இடங்கள், தேமுதிகவுக்கு 8 இடங்கள், இடதுசாரிகளுக்கு தலா 6 இடங்கள், சிபிஐ 6, சிபிஎம் 6, மதிமுகவுக்கு 4. மதிமுக சிபிஐ சிபிஎம் விசிக பெரிய கட்சியா? விசிகா பெரிய கட்சியா என்பதை விட எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறார்கள். கடந்த முறை நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த கணக்கிலே பார்க்கிறோம். அது தவிர விசிகாவுக்கும் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இடதுசாரிகள் ஒரு காலத்தை மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். தற்போது இந்த பலம் இருக்கிறதா என்பது சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் தான் அக்கட்சிகள் இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தம், கல யதார்த்தம். மதிமுகவை பொறுத்த மட்டிலே திமுகவுடன் சேர்ந்த பிறகுதான் அவருடைய வெளிப்படையாக அவர்கள் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதே போன்று சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும். எனவே அந்த வகையில் விசிக தொடர்ந்து பயணித்து வருகிறது. தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு நிச்சயமாக முன்னுரிமை என ஏற்கனவே அவர்கள் கூறியிருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று. தற்போது எங்கு சிக்கல் வரும் என்றால் காங்கிரஸ் தான். காங்கிரஸை பொறுத்தே திமுக மிக தெளிவாக 25+1 என்றுதான் வளைத்திருக்கிறது. இப்போது இவர்கள் 30-40 இருந்தார்கள். தற்போது 30+1 என்று பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உடன்பாடு எட்டப்படுமா? திமுகவை பொறுத்த மட்டும் நாம் அங்குள்ள தலைமையக வட்டாரங்களில் பேசியும்போது அவர்கள் கூறிய தகவல் என்னென்றால் 2 தொகுதி, அதிகபட்சம் 2 தொகுதிகள் மேல் கீழ் வரலாம். அதாவது 27-28 வரை செல்வார்கள். அதற்கு மேல் கொடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை, அறவே இல்லை. என்றால் நிறைய கட்சிகள் இருக்க எங்களால் கொடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக கூறுவார்கள். என்றால் இப்போது உள்ளே வெளியே ஆட்டம் காங்கிரஸ் தான் ஆடிக்கொண்டிருக்கு. காங்கிரஸ் உள்ளேவா, காங்கிரஸ் வெளியேவா, இதுதான் தற்போது. வெளியே போவதற்கு வாய்ப்பு இனிமேல் இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? தேமுதிகவை எப்பவுமே அவங்க காங்கிரஸ் வெளியே போனால்தான் தேமுதிகவை உள்ளே எழுப்பார்கள் என்றுதான் அந்த பி பிளான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பிளானே தலைகீழ மாறின மாதிரி இருக்கு. தேமுதிக உள்ள வந்துட்டு இப்போ காங்கிரஸ் இந்த வலிமையான சூழ்நிலையில் அது வெளியே போகும், வீக்கா இருக்கும்போது வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல, காங்கிரஸ்க்கு ஒரு செக்க மறைமுகமா வச்சிருக்காங்க. நீங்க வெளில போறதால போங்க, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, தேமுதிக வந்தாச்சு என்று. ஆனால் தேமுதிகவும் காங்கிரசும் ஒன்றால் என்றால் நிச்சயமாக தென் மாவட்டங்களிலே காங்கிரசுக்கு என்று தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. தென் மாவட்டம், குறிப்பாக கன்னியாகுமரி எல்லாம் காங்கிரஸ் மிகப்பெரிய வாக்கு வங்கி ஒரு கட்சி, அதை யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று தரவுகள் அதை சொல்கின்றன. இந்த முறை ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? நீலகிரி, கன்னியாகுமரி, விருதுநகர், நிச்சயமாக காங்கிரஸ் ஓட்டுகள் திமுக முழுமையா விழுமா, திமுக வாக்குகள் காங்கிரசுக்கு முழுமையா விழுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இல்ல, அரசியலில் உங்களுக்கு தெரியாதா கண்ணன், இன்றைய நண்பர் நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பர். அரசியலில் எதுவும் நடக்கும். அரசியலில் எதுக்குமே இலக்கணமே கிடையாது, எப்படி வேணா நடக்கும். அதான் அரசியல். அது நதி போல ஓடிக்கொண்டிருக்கும். அதான் அரசியல். எப்படி போகுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நதி போல் ஓடிக்கொண்டிருப்பதான் அரசியல். ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே இப்போது ஒரு இங்க இருக்க செல்வ பிறந்தகை சற்று முன் செய்தியாளரை சந்தித்த போது கூட அவர் என்ன சொல்றாரு, நாங்க கூட்டணிலாம் இருப்போம், கூட்டணியில் பேசுவோம், சமாதானம் பேசி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராகுல் காந்தி இவ்வளவு அதாவது மு.க. ஸ்டாலின் ஒரு கட்சியினுடைய தலைவர், கூட்டணியுடைய தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார். அவர் கூட ஒரு கருத்தரங்கிலே பேசும்போது தெளிவாக சொல்லிவிட்டார், ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். கூட்டணி இருக்கிறது என்று. ஆனால் ராகுல் காந்தி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தமிழக தலைமையாகட்டும் யாரை கேட்டாலும் ராகுல் காந்தி சொல்லுவார், ராகுல் காந்தி இன்னும் சொல்லவில்லை. மிக முக்கியமானது, ராகுல் காந்தி இன்னும் வெளிப்படையாக நாங்கள் திமுக கூட்டணியிலே பயணிக்கிறோம், நாங்கள் பேச்சுவார்த்தையிலே எவ்வளவு தொகுதி கொடுத்தாலும் பேசி வாங்கிக் கொள்வோம், பேசிக்கொள்வோம் என்று இன்னும் ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்லவில்லை. செய்தியாளரை பலமுறை சந்திக்கிறார், கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. ஆனால் அவர் இன்னும் பேசுகிறார் சொன்னால் ஒரு உறுதியான கருத்தாக இதுவரை ராகுல் காந்தி சொல்லாததால், ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் உறுதியாக சொல்லவில்லை. இவையெல்லாம் எதை காட்டுகிறால் காங்கிரஸ் ஒரு சிக்கல் இருக்கிறது. எனவே உள்ளே வெளியே ஆட்டத்தில் காங்கிரஸ் சிக்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளே வரப்போகிறதா, வெளியே போக போகிறதா என்றால் தாவக பெரிய வாசலை, தாவக அல்ல தாவை டிவிக்கே என்றாலே குழப்பம் வந்து கிடைக்கிறது. ஏன்னால் 2-3 கடைசி வாய்ப்பா தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தான். வேற எல்லாமே சீல் பண்ணிட்டாங்களா கட்சியில? வேற கட்சி இல்ல. ராமதாஸ் கட்சி இருக்காங்க, பண்ருட்டி இருக்கிறாரு, வேற கட்சியுமே இல்லையே. தாவேக்கால புதிய கட்சிகள் நிறைய இணைவு போகிறது. எந்த கட்சி இருக்கு? அவங்க சொல்லிட்டு இருக்கிறது இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்று ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். 88 வயசுல ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு சார்? முடியுமா அது? இனிமேல் 88 இல்ல வயசு, வயது 88.
பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு 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 அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பலாப்பழத்து தான் அது அடையாளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் அந்த பண்ருட்டி பெரிய அவர் தலைவரையும் அவர் விளையாட போதில்லை. அவருக்கு ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். அவர் கூட யார் வருவாங்கன்னு தெரியல. ஆனா இதிலே தாவேக்காவில் இடையே போகும் புது கட்சிகள், இது நம்ம நேயர்களுக்கு புதுசாக சொல்லலாம். தாவேக்காவில் போய் புதிய கட்சிகள்னா இப்ப இவங்க இணையத்துக்கு ஓபிஎஸ் இணைவாருன்னு சொல்றாங்க, பண்டுட்டி ராமச்சந்திரன் இணைவாரு சொல்லுவாங்க, சசிகலா வரும் 24ஆம் தேதி புதிய கட்சியை அறிவிக்கிறார். உறுதியான செயல். சத்தியம் தொலைக்காட்சியால் முதலாக சசிகலா, ஜெயலலிதாவின் தோழியாக இருந்த சசிகலா புதிய கட்சியை தொடங்குகிறார். வரும் 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளின் போது பொதுக்கூட்டம் ஒன்றிலே, பசுமுன் கமுதி பொதுக்கூட்டம் ஒன்றிலே அறிவிக்க போகிறார். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய போகிறார் என்றும் நாம் கூறினோம். ஆனால் தற்போது கட்சி அறிவிக்க போது மட்டும் கிட்டத்தட்ட 100% உறுதி அறிவிக்கிறார். அந்த கட்சி தாவேகாவுடன் கூட்டணி வைக்கிறது. ஏற்கனவே தினகரன் அல்ல, திவாகரன் ஒரு கட்சியை வைத்திருக்கிறார். அவருடைய கட்சியும் இணைய போகிறது. சசிகலா, திவாகரன், ஓபிஎஸ், பண்டுட்டி ராமச்சந்திரன் இவர்கள் எல்லாம் தாவேகாவில் இணைய போகின்ற புதிய கட்சிகள். அதே போன்று காங்கிரசுக்கு மிகப்பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கார். ஏற்கனவே நாம் கூறினோம் 60 இடங்கள், துணை முதலமைச்சர் வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி, 4 முக்கிய அமைச்சர்கள் பதவி என்ற அறிவிப்புகளை எல்லாம் பெருசாக வைத்திருக்கிறார்கள் லிஸ்ட் போட்டு தாவேகா. எனவே தாவேகாவின் எண்ணம் பலிக்குமா, கனவாக போகுமா, மெய்ப்படுமான்னு தெரியல. உங்க கணக்குப்படி இப்போ தமிழக வெற்றி கழகத்துல அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கே தெரியுமான்னு தெரியல, ஒரு 6 புதிய கட்சிகள், சசிகலா, ஓபிஎஸ், டாக்டர் ராமதாஸ், பண்ருட்டி, திவாகரன் கட்சி. டாக்டர் ராமதாஸ் போகல. அப்போ 5 கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது தவிர ஒரு பெரிய போர்ஸா காங்கிரஸும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த தேர்தல் களத்துல திமுக, அதிமுக, பாஜக என்ற ஒரு போட்டியை இப்போது அது மாறுவதற்கான வாய்ப்பு. தாவேகா மற்றும் காங்கிரஸ், இது போக சசிகலா, ஓபிஎஸ், பண்ருட்டி, திவாகரன் இந்த அணிகள்லாம் சேரும்போது இவர்கள் ஒரு 2வது இடத்திற்கு அல்லது முதலிடத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதலிடத்திற்கு 2வது இடத்திற்கு போவார்களா என்பதையும் உறுதியாக தற்போது சொல்ல முடியாது. என்றால் விஜய் அன்டெஸ்டட் வாட்டர்ஸ். அவர் இன்னும் பரிசோதனையை செய்யல. முதன் முறையாக களமிறங்க போறாரு. கூட்டம் வருது, கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் வெளியேறினால், ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறாது என உறுதியாக திமுக தரப்பிலும் சொல்கிறார், தமிழக காங்கிரஸ் தரப்பிலும் மிக தெளிவாக சொல்கிறார். ஆனால் காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறினால் தொகுதி பங்கீடு சிக்கல்ல, உரிய இடங்கள் கிடைக்கல, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல என்று ஏதோ காரணத்தை சொல்லி வெளியேறுவார்கள் இல்லையா? ஒருவேளை வெளியேறினால் அது உளவியல் ரீதியாக தேர்தல் களத்திலே சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் என்பார்கள். காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சிப்பா, காங்கிரஸ் வெளியேறிச்சுப்பா அப்படி என்ற சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஒரு சிறிய பின்னடைவை நிச்சயமாக ஆளும் தரப்புக்கு உருவாக்கலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் விஜய்க்கு அது ஓட்டாக மாறுமா என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் விஜயுடன் சேர்ந்தால் விஜய்க்கு பலம், காங்கிரஸ்க்கு பலமா என்றால் நிச்சயமாக இல்லை. விஜய் வாக்காளர்கள் எல்லாம், விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம் காங்கிரசுக்கு வாக்களிப்பா என்பது தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் உடைய பலம் விஜய்க்கு பெரிய அளவு உதவும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே காங்கிரஸ் போனால் விஜய்க்கு மிகப்பெரிய போனஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ பிரதமர் 1ஆம் தேதி இங்க தமிழ்நாட்டுக்கு மதுரையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாரு. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலாக அவர்களும் நாங்கள் கட்சிகளை இணைப்போம் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த முறை இந்த அரசியல் சாணக்கியராக கருதப்படக்கூடிய அமித்ஷாவுக்கு ஒரு செக்கு, திமுக எதிர்பாராத செக்கு இந்த தேமுதிகவை எழுத்துவதன் மூலமாக வைத்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக அவர்கள் இப்போது மீதி உள்ள கட்சிகள் அனைத்தையும், ஓபிஎஸ்ஓ, டாக்டர் ராமதாஸோ, இது போக மற்ற அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதான் நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பாக அந்த செய்தி போயிருக்கும் தேமுதிக அங்கே இணைந்தது. ஏன்னா நீண்ட நாள் பேச்சுவார்த்தை, அந்த இழுத்தடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில் சைலண்டாக அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. இதனோட சூத்திரதாரி யார்? திமுகவில் இணைந்ததற்கான சூத்திரதாரி அந்த அரசியல் சாணக்கியர் அமித்ஷாவுக்கு இந்த அடுத்த பதிலடி நடவடிக்கையாக என்ன இருக்கும்? இல்லை, இது மிக முக்கியமான கேள்வி கண்ணன். ஏன்னா நீங்கள் சொன்ன அரசியல் சாணக்கியன் வட இந்தியாவிலே அமித்ஷா, தமிழகத்தை அந்த அளவு அரசியல் சாணக்கியத்தனம் அவர் செய்து எடுப்பட்டதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் தற்போது நிச்சயமாக தேமுதிக இணைந்ததே அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்ப்பார்கள். டிடிவியே எழுதிட்டாங்க. இவங்க ஒன்றும் பெரிய எதிர்ப்பு விமர்சனம் ஒண்ணுமே பண்ணல. டிடிவி தினகரன் ஒரு வாரத்துக்கு முன்னால கூட நான் விலகிட்டேன் கடுமையான விமர்சனம் வச்சாரு. எதிர் துருவமா இருந்தாங்க, ஆப்போசிட் சைட்ஸ் இருந்தாங்க. 180 டிகிரி 90 இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒன்னா கூடத்துல கை ஓத்த வச்சுட்டாங்க. ஒன்னா பங்காளி சண்டன் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி குடும்ப சண்டை ஒன்னா சேர்ந்துட்டும் சேருவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரூல் அவுட் பண்ணவே முடியாது. பிரதமர் வரப்போகின்ற கூட்டத்திலே, அந்த மதுரை கூட்டத்திலே, அந்த மேடையிலே
டாக்டர் ராமதாஸே அமர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மகன் தந்தை சண்டை அனைவருக்கும் தெரிந்ததுதான். தற்போது மகனிடம் பேசிவிட்டார்கள், தந்தையிடம் பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணியிலே இணைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அன்றைய கூட்டத்திலே டாக்டர் ராமதாஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தற்போது இபிஎஸ் தினகரன் எதிரெதிர் திசையில் இருந்து திட்டிக் கொண்டிருந்தார்கள், இந்தியா பாகிஸ்தான் போல இருந்தார்கள். தற்போது இருவரும் கை குலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டால் பங்காளி சண்டை என்று. அதே போன்று அமித்ஷா நிச்சயமாக அழுத்தம் கொடுத்து இபிஎஸ்ஐ ஒப்புக்கொள்ள செய்தால் நிச்சயமாக குடும்ப சண்டை, நாங்கள் தற்போது ஒன்றாக இணைந்து விட்டோம் என்று பண்டுட்டி ராமச்சந்திரன், சசிகலா, திவாகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், டாக்டர் ராமதாஸ், ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சியுடைய ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியுடைய பாரிவேந்தர் போன்ற அனைவரும் ஒரே மேடையில் அமர்ந்து காட்சியளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை ரூல் அவுட் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, என்டிஏ பொறுத்தவரை இந்த முறை ஒரு கை பார்த்து விடுவோம் என்று இறங்கியிருக்கிறார்கள். பிரதமர் ஒரு முறை வரப்போவதில்லை. அடுத்த மாதத்தை நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் 3 முறை தமிழகம் வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. ஒரு முறை அல்ல, 3 முறை வரப்போகிறார் பிரதமர். தேர்தலில் வாக்குகளை கவருவதற்காக, வாக்குகளை சேகரிப்பதற்காக மத்திய அரசு செய்த திட்டங்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை எடுத்துக்கொண்டு பேச போகிறாராம். இவையெல்லாம் நமக்கு பாஜக தலைமையகத்திலிருந்து கிடைத்த தகவல்கள். அதுதான் சண்முகசுந்தரம். எனக்கு என்னன்னா, இப்போதைக்கு எதிர்கட்சியாக தான் இருக்கு அதிமுக. அந்த கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய பிரயத்தனத்துக்கு பிறகு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அங்கே பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல்னு ஒரு பெரிய கூட்டமே அங்கே வந்து அந்த பணிகளை காட்டுகிறது. இங்கே பிஜேபி ஆட்சிக்கு வர போகிறதில்ல. இருந்த போதிலும் ஒரு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக அதற்கான பணிகளை அவங்க வந்து இந்த ஃபோர்ஸாக பண்ணுறாங்க. இங்கே ஆளுங்கட்சியில் தான் காங்கிரஸ் இருக்குது. அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டு வராங்க. ஆனால் இன்னொரு ராகுல் காந்தியோட பயண திட்டமோ அல்லது இது காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட பயணமோ இல்லாமல் வெறும் ட்விட்டர் அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்களா காங்கிரஸ். அசாமில் அந்த மாநில தலைவர் போராவே கட்சி விட்டு விளையிட்டாரு. இந்த காங்கிரஸ் கட்சியோட இந்த செயல்பாடுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால், ராகுல் காந்தி சரியான அரசியல் பாதையில் செல்கிறாரா? அதாவது ஒரு அவ்வப்போது ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துகிறாரே தவிர அதிர்வுகளை சேர்த்து ஒரு பூகம்பத்தை, அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்துகிறாரா என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய கேள்விக்குறிதான். என்றால் அவர் இப்ப கேரளாவிலே உட்கட்சி பூசல் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த கட்சியின் முன்னாள் மூத்த தலைவர் தற்போது காங்கிரஸில் இல்லை, அவரெல்லாம் ஓய்வு பெற்று விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் மணிசங்கர் ஐயர் என்று ஒரு முகம் இருக்கிறது, காங்கிரஸ் முகம் தான், அறியப்பட்ட முகம். அவர் சொல்கிறார் அங்கு உட்கட்சி பூசல் அதிகமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்ப்பதை விட தங்கள் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பதை தான் காங்கிரஸ் தலைவர்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருப்பதால் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஆட்சியை பிடிக்கும் என அவர் வெளிப்படையாக பேசுகிறார். இப்ப உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெற்றியை கூட தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடாம மேலும் பூசல், உட்கட்சி பூசல். அதே மாதிரி அசாம்ல அடிச்சுக்கிறாங்க. அசாம்ல போரா ரிசைன் பண்ணிட்டாரு, பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மேற்கு வங்காளத்துல டிஎம்சி காங்கிரஸை ஒதுக்கிவிட அது கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க. தமிழ்நாட்டிலும் ஒரு குழப்பம். தமிழ்நாட்டில் ஓரளவு இப்ப இல்லைன்னு சொல்லி செல்வ பிறகு தொடர்ந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை தமிழகத்திலே வராமல் இருப்பது வந்து ஒரு பாராமுகமாக வந்து என்ன இருந்தாலும் நமக்கு ஆட்சியில் ஒன்றும் இல்லை, எதுவும் வளரப்போகல காங்கிரஸ் கட்சி என்ற வகையில் தான் இருக்கிறார். ஏதோ பேருக்கு ஒரு 2 கூட்டங்கள் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர பெரிய அளவுக்கு இங்கே வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் விஜயின் தாவேகாவுடன் ஒருவேளை காங்கிரஸ் சேர்ந்தால் நிச்சயமாக ராகுல் காந்தி அடிக்கடி வருவார். ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே பேருந்தில் பிரச்சாரத்தை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை செய்தால் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பலன் தருமான்னு தெரியாது எனக்கு. அது தாவேகாக்கு தான் பலன் தெரியும் சொல்றீங்களா? தாவேகாக்கு பலன் கிடைக்கும். ஆனால் திமுக அசுர பலத்துடன் தற்போது இருக்கிறது. அஇஅதிமுக தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பலத்துடன் அதுவும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இந்த இருபெரும் கட்சிகளுடன் கூட்டணிகளுடன் மோத வேண்டும் என்றால் தாவேகா பெரிய அளவுக்கு மெனக்கிட வேண்டும். ஏற்கனவே டிஜிட்டல் பிரச்சாரத்தில் எல்லாம் டிஜிட்டல் பவர் பலன் அளிக்குமாங்க. இந்த டிஜிட்டல் பிரச்சாரம்லாம் பலன் அளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன் கண்ணன், நீங்க இப்ப வந்து நீங்க யாராவது தெருக்கு போய் பேசினா எங்கேயாவது கூட்டம் கொடுதா? எல்லா கூட்டமும் எப்படி வருது உங்க எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். 200 ரூபாய் 300 ரூபாய் பிரியாணி இப்படிதான் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பொதுமக்களும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குங்க. செல்போன் மூலமா பேசுறது அதை விட அதிக ரீச். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட் இப்படி தள்ளிட்டே பாத்தீங்கன்னா அதை தான் பாக்குறாங்க. அந்த ரீச்சை தான் டார்கெட் பண்றாரு. எல்லா கட்சியும் செய்யறாங்க, திமுக செய்யறாங்க, அதிமுக செய்யறாங்க, எல்லா கட்சியும் செய்யறாங்க. ஆனால் விஜய் பேசும்பொழுது அதிக அளவுக்கு பார்க்கப்படுவதாக தரவுகள் சொல்லுது. அது வாக்குகளாக மாறுமா என்றால் நிச்சயமா பாக்குறாங்க. ஏற்கனவே சமூக வலைதளங்களில் சீமான் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது குறைந்திருக்கிறது.
இப்போது குறைந்திருக்கு. முன்பு மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டார். சீமான் பேச்சுக்கென்றே மிகப்பெரிய ஒரு வட்டாரம் இருந்தது, அதாவது ரசிகர் வட்டாமே இருந்தது. ஆனால் தற்போது அது அந்த அளவுக்கு இருக்கிறார் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த தேர்தலை பார்க்கும்பொழுது இந்த தேர்தலில் சீமான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார். ஒருவேளை 21ஆம் தேதி கூட்டத்திற்கு திருச்சியிலே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறார் சீமான். அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு பேசுவாரா, வீறு கொண்டு எழப்போகிறார் என்று தெரியவில்லை. பதுங்குகின்ற புலி பதுங்குகிறது, பாய்ச்சல் மிகப்பெரியதாக இருக்கலாம். ஆனால் தற்போது சீமான் மிகவும் அமைதியாக இருப்பது போல் தான் தெரிகிறது. ஏதோ ஒன்றென்று அங்கங்கு செய்தியாளர் சந்திப்போடு நிறுத்திக் கொள்கிறார் தவிர சீமானின் பழைய பாய்ச்சல் தற்போது இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அந்த இடம்பெயர்ந்து விட்டதாக பொதுவான விமர்சனம் வைக்கப்படுகிறது. அனைத்தும் தாவேக்காவுக்கு அது மாறிவிடும் என்ற விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுகிறது. விஜய் அவர் கடுமையாக தாக்கி பேசிட்டு இருந்தார். இப்போ உண்மையில இந்த ரீல்ஸ் மூலமாக அந்த ரியல் சக்சஸ் அவங்க பெற முடியுமா கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் திமுகவோட இந்த மகளிர் உரிமை தொகை, அதை தொடர்ந்து இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ள அந்த 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகையை எல்லாருமே ஒரு கிண்டல் பண்ணாங்க. இப்படி ஒரு நிவாரண நிதி இந்தியாவில் எங்கேயுமே அறிவிக்கப்படல, இங்கே புதுசாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அதையும் அவங்க சாதகமாக பயன்படுத்தி ஒவ்வொரு கோடை காலத்திலும் 2000 ரூபா வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இப்போ வருஷத்துக்கு 26,000 ரூபா திமுக ஒருவேளை அடுத்த ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2000 ரூபா, இது தவிர கோடைகால நிதி ஒரு 2000 ரூபா, 26,000 ரூபா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மகளிருக்கு கிடைக்கக்கூடும் என்று இந்த மகளிர் வாக்குகளை கவரும் இந்த அரசியல் மகாராஷ்டிரா, பீகார் போல தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த ஒரு முன்னேறிய ஒரு மாநிலத்தில், அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலத்தில் அது வாக்குகளாக அறுவடை ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்ணன், இது எல்லாரும் என்ன வேணா பேசலாம், நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு. ஆனால் திமுக முதல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னபொழுது இந்த நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்த்தன. ஒரு கட்சியோட சப்போர்ட் செய்யல, எல்லாருமே எதிர்த்தாங்க. முடியாது, ஃபண்டு கிடையாது, முடியாதுன்னு. ஆனால் திமுக 2.5 ஆண்டுகள் கழித்து தான் செய்தது. ஆனால் செய்து காட்டிய பிறகு பல மாநிலங்களில் தற்போது அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் பிஜேபி. அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க, இன்னைக்கு அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வைத்து ஜெயித்தார்கள் மகாராஷ்டிராவின் சொல்லப்படுவதும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல ஆண்டுக்கு மாதம் 2000 ரூபாய் என்று பார்ப்பதை விட ஆண்டுக்கு 12, 2000, 24,000 மற்றும் கோடை சிறப்பு தொகை 2000 என்று பார்த்தால் ஆண்டுக்கு 26,000 ரூபாய் கொடுக்க போகிறார்கள் திமுக அரசு மீண்டும் வந்தால். ஆண்டுக்கு 26,000 ரூபாய் என்று பாருங்கள், மிகப்பெரிய அளவு தொகையாக இருக்கிறது. இந்த தொகையை எப்படி திமுக ஒருவேளை மீண்டும் வந்தால் எப்படி கொடுக்க போகிறார் என்பது மிகப்பெரிய சவால், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 26,000 என்பது சாதாரண விடயம் அல்ல. அதே போன்று பேருந்து பயணம் என்பதும் இலவசமாக பெண்கள் செல்வதும் மிகப்பெரிய அளவுக்கு கவர்ந்திருப்பதாக ஏற்கனவே நாம் செய்த சர்வேக்கள் எல்லாம் எடுத்து காட்டின அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம். ஆனால் வாக்குகளாக மாறுமா என்றால் நிச்சயமாக அப்படியே வாக்குகளாக விடுமா என்றால் வராது. ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வாக்களிக்கும் பொழுது ஒரு தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். ஆண்டுக்கு 26,000 என்பது மிகப்பெரிய தொகை கண்ணன், சாதாரண தொகையில் 26,000 நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக பார்வையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் திமுக மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். நிச்சயமாக 200+ என்கிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணியும் 200+ என்று கூறுகிறது. தாவேகா என்ன சொல்கிறார், நாங்கள் தான் 234, சில பேர் 400 எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் தாவேகா நிச்சயமாக தாவேகாவிடம் ஒன்று நாம் பார்க்க வேண்டும் கண்ணன். விஜய் மிக தெளிவாக இருக்கிறார். கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரு கை பார்த்து விடுவோம். சர்க்கார் பட பாணியிலே நான் வாக்காளர்களை சந்திக்க போகிறேன், அவர்களிடம் மொபைல் மூலமாக பேச போகிறேன், ஒவ்வொரு வாக்காளரையும் கேள்வி கேட்பேன், அவர்களுக்கு உரியதை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப் போகிறேன். அந்த வகையில் என்னை நம்பி வாக்களியுங்கள், நாட்டை காப்பாற்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டை காப்பாற்றி காட்டுகிறேன், உங்கள் வாழ்வை உயர்த்தி காட்டுகிறேன் என்ற வகையிலே விஜய் களம் இறங்கப் போகிறார். அதற்காக தான் டிஜிட்டல் பிரச்சாரம், டிஜிட்டல் பவர் என்னவென்பதை முழுமையாக காண்பிக்க போவதாக விஜய் களமிறங்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த தேர்தல் தமிழகம் இதுவரை சந்தித்திராத தமிழ்நாடு இதுவரை சந்தித்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். 4 முனை போட்டி, 4 முனையும் மிக கூரிய முனைகளாக இருக்கின்றன. 4 முனை போட்டிகளை யார் களம் கண்டு ஜெயிக்க போகிறார் என்பது சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இருக்கும் கண்ணன். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த திமுகவுடன் 2016ஆம் ஆண்டு என்ற அந்த மக்கள் நல கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும், தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அனைத்தும் இங்கு வந்திருக்கின்றன. 2016இல் இந்த மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் 15%-17% வரை அவர்கள் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்தது, அந்த மக்கள் நல கூட்டணி என்பது தடுத்தது. இந்த முறை
இந்த மக்கள் நல கூட்டணி பிளஸ் திமுக இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களா அல்லது எதிரணிகளை தடுப்பார்களா? விஜயின் ஃபேக்டர் இந்த 4 முனை போட்டியில் பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறது மற்ற எந்த தேர்தல்களையும் விட. இந்த சூழ்நிலையில் இந்த வெறும் கூட்டணி வலிமை மட்டுமே இந்த வெற்றியை திமுக கூட்டணிக்கு அளிக்குமா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அளிக்குமா? கண்ணன், எப்பயுமே 4 முனை போட்டியில் முதல் 2 இடங்கள் தான் பெரிய பலசாலிகளாக இருப்பாங்க. 3-4 வாக்குகளை ஓரளவு பிரிப்பார்கள். ஆனால் இந்த முறை விஜய் மிகப்பெரிய அந்த 3வது முறையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஊடக வெளிச்சம் முதல் 2 இடங்களை விட அதிக அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய்க்கு மிகப்பெரிய, அதாவது தேசிய கூட்டமும் கூடுது, தேசிய ஊடகங்கள் கொடுக்குறாங்க, கூட்டம் அதிகமாக கூடுது. அது ரசிகர் கூட்டமா, வரது அவங்களா வந்தோன்னு சொல்றாங்க, தானா சேர்ந்த கூட்டமா இல்லை கூட்டப்பட்ட கூட்டமா தெரியல. ஆனால் ஒரு விடயம், என்னுடைய பார்வையிலே, என்னுடைய அரசியல் கணக்குகளை பார்க்கும்பொழுது விஜய் நிச்சயமாக 2வது இடத்தில் உள்ள தற்போது அதிமுக பிரதான அந்த கூட்டணிக்கான வாக்குகளை பிரித்து விடுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த வகையில் திமுகவுடைய வெற்றிக்கு விஜய் அடி போடுகிறார், வழிகாட்டுகிறார் என்றுதான் தெரிகிறது. என்றால் வாக்குகளை பிரித்து அரசுக்கு எதிராக வர வாக்குகளை நிச்சயமாக பிரிக்கக்கூடிய சக்தியாக விஜய் இருப்பார் என்பதுதான் பல மூத்த ஊடகவியலாளர்கள் நாம் பேசும்போது அவர்கள் தெரிவித்த கருத்துகள். ஆனால் விஜய், நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் ஒரு அன்டெஸ்டட் வாட்டர், அந்த சோதனை செய்யப்படாத களத்தில் இருக்கிறார் அவர். எனவே என்ன செய்வார், எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறதா என்றால் அப்படி இருப்பது போல் நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த தேர்தலில் நிச்சயமாக கடும் போட்டி இருக்கும், அதில் மாற்று கருத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. எதிர்ப்பலை மிகப்பெரிய அளவுக்கு இல்லை, தெளிவாக மிகப்பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது பயங்கரமா இந்த ஆட்சியை வரக்கூடாது, ஒழிக்க வேண்டும் அப்படின்ற கோபம் தான் மக்களிடம் இருப்பதாக பெரிய அளவு தெரியவில்லை. ஆனால் எதிர்ப்பு அலை என்பது நிச்சயம் எந்த அரசு இருந்தாலும் நிச்சயமாக எதிர்ப்பு அலை இருக்கும். அந்த எதிர்ப்பு அலை ஓட்டுகள் எப்பொழுதுமே பிரதான எதிர்க்கட்சிக்கு செல்லும் பொதுவாக. இந்த முறை விஜய் அதை முட்டுக்கட்டை போட்டு பிரித்தெடுப்பார். இது யாருக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும் என்றால் ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். மக்கள் சக்தி என்பது கடைசி நேரத்தில் அந்த தேர்தல் இவிஎம்ல போடும்போது தான் தெரியும் அவங்க சக்தி என்னன்றது. எனவே மிகப்பெரிய ஒரு இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு சுவாரஸ்ய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் மட்டும் உறுதியாக சொல்லலாம். கண் ஓகே, நன்றி சண்முகசுந்தரம். இந்த தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது இன்னும் ஒரு 2 மாதங்களில் மக்களின் விரல்களில் அந்த முடிவு இருக்கிறது. அந்த விரல் நுனியில் தேர்தல் முடிவை நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.